ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரைடேயில் எடுத்த ஒரு கோல்டோட ட்ரேடு, அப்புறம் நேற்று ஏஷியாவில் எடுத்த கோல்டு ட்ரேடு, நேற்று நைட்டு என்கியூவில் எடுத்த ட்ரேடு, அப்புறம் இன்றைக்கி எடுத்த ட்ரேட், மொத்தம் 4 ட்ரேடோட பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு மார்னிங்லேருந்து போயிடுறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து நான் 2 செட்டப் எடுத்தேன் கோல்டில். ஒன்று ஷார்ட்ஸு, இன்னொன்று லாங்ஸ். நான் ஏன் எடுத்தேன்ட்டு ஐ ஜஸ்ட் பிரேக் இட் டவுன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் ஹையே எடுத்திருந்தது, சில்வர் எடுக்கல இன்னுமே. ஸோ ஆல்சோ கோல்டு நான் 1 ஹவர் போயிடுறேன். இது ப்ரீவியஸ் டே ஹை, இந்த கேண்டில் ப்ரீவியஸ் டே ஹையே. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஓப்பன்லேயே அதை போய் எடுத்துச்சு. இதுதான் டுடே கேண்டில் ஓப்பன் 18 ஓப்பன் போய் எடுத்துச்சு. எனக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் சில்வரோட ஒரு எஸ்எம்டி இருக்குது. கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையை ஓப்பன்லேயே போய் எடுத்துச்சு. எடுத்துட்டு யூரோவோட இந்த ஹைஸ் எடுக்கல, 18 ஹைஸா 19 எடுக்கல, கோல்டு எடுத்துருந்துச்சு. ஸோ எனக்கு இன்னொரு எஸ்எல்பியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்சோ எனக்கு 15 மினிட்டும் ஸ்ட்ராங் க்ளோஷர். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் 18 கேண்டலுக்கு வெயிட் பண்ணல, சாரி 8 PM ஓப்பன் இந்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணலை. நான் என்ன பண்ணேன்னா இந்த கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக்லேயே என்ட்ரி போட்டேன். இது கீழே க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி போட்டுட்டேன். இந்த க்ளோஸில் என்ட்ரி போட்டு இந்த ஹைஸ் எஸ்எல் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 ஹவர் எஃப்இஜி இருந்தது. மார்க் பண்ணுறேன். இந்த 1 ஹவர் எஃப்இஜி ஆல்ரெடி ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, சரி இது கீழே இது இன்வெஸ்ட் பண்ணிட்டு பிஎம் லோஸ்க்கு போயிடும் அப்படின்றது தான் என் வியூ. அதை பேஸ் பண்ணி தான் இந்த செல் எடுத்தேன். என்ன ஆச்சுன்னா ப்ரைஸ் என்னாச்சு, இது அந்த 1 ஹவர் கீ லெவலு, இதுதான் 8 PM ஓப்பனிங் கேண்டில், அதாவது 20 ஓப்பன். ஓகே, என்னாச்சு, நேராக ஓப்பன் என் ஹை எஸ்எல் எடுக்கலை. இங்கே இந்த ஹைஸில் சில்வரோட எஸ்எம்டி இருந்தது. புரியுதா? எஸ்எம்டி இருந்தது. ஸோ கொடுத்து இறக்கணுன்னா நான் இந்த லோஸ் போனோடனே நான் பிரேக் ஈவன் போட்டேன். அடிச்சிடுச்சு, பிரேக் ஈவன் அடிச்சிடுச்சு ஃபர்ஸ்ட் ட்ரேடு. நான் இங்கே 2 ஹவர் டார்கெட் பண்ணியிருந்தேன். இங்கே என்ட்ரி போட்டு இந்த இதான் செல் வச்சுருந்தேன். நான் ஜஸ்ட் மிஸ்ல 2 ஹவர் வச்சுருந்தேன். 2 ஹவர் போகல, இதான் ஃபைனல் டிபி போகல. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நான் போய் காட்டுறேன். இது ஷார்ட்ஸு விச் இஸ் பிரேக் ஈவன். இப்போது ஆர்டர் ஃப்ளோ ஹெவிலி புல்லிஷாக இருக்குது. நான் ப்ரீவியஸ் வீக் ஹை எஸ்எம்டி அண்ட் ப்ரீவியஸ் டே ஹையை சூப் பண்ணிட்டு இன்னொரு எஸ்எம்டி இருந்தோன்னே நான் பைஸ் பார்த்தேன், செல்ஸ் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் ஹோல்ட் ஆகுது. 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் ஹோல்ட் ஆகுது, விச் இஸ் எ சைன் ஆஃப் புல்லிஷ் மொமெண்டம். ஓகேவா, நம்ம இங்கேருந்து பைஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் லோ ஸ்வீப் பண்ணிட்டு C1 C2 C3 சொல்லுவேன். C1னா கேண்டில் ஒன் அக்குமுலேட் ஆகிருக்குது. கேண்டில் 2 மேனிப்புலேட் ஆகி உள்ளே க்ளோஸ் வச்சிச்சு. மேனிப்புலேஷன் நடந்துச்சு லோஸில், இந்த எஃப்இஜிக்குள்ளே க்ளோஸ் வச்சிச்சு உள்ள.
வச்சுட்டு எனக்கு நான் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே. எப்போ எனக்கு இந்த லோ ப்ரொடெக்டடாக இருக்கும், நான் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தா எனக்கு இது ப்ரொடெக்டடாக என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம். இங்கே வந்து எஸ்எம்டி இருந்து இந்த லோ இந்த கேண்டிலோட எஸ்எம்டி இருந்து எஸ்எம்டி ஓகேவா. எனக்கு எஸ்எம்டி இருக்குது சில்வரோட. ஸோ நான் பைஸ் பார்க்கலாம். ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷ். ஸோ எனக்கு வந்து 5 மினிட்ல இந்த கேண்டில் எனக்கு C2ன்னு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எனக்கு 5 மினிட்ல சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருக்கணும். எனக்கு 5 மினிட்ல சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஆச்சு, அதாவது ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் இந்த ஆர்டர் பிளாக்கோட ஆர்டர் பிளாக்கு ரீட்ரேஸ் ஆகிறப்போ என்ட்ரி இங்கே எஸ்எல் வச்சுருந்தேன், 1:2 வச்சுருந்தேன். இந்த ஐஸில் வந்து பிரேக் மூவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு C2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் C2லேயே என்ட்ரி போட்டேன். C3 ஒன்றும் இல்லை. C3னா கேண்டில் 3 ஓப்பனிங்க. கேண்டில் 20 கேண்டிலே உள்ள க்ளோஸ் வச்சுச்சு. நமக்கு இந்த லோ வந்து ப்ரொடெக்டட்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த லோ ப்ரொடெக்டட்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்து. ஸோ அடுத்த கேண்டில் 9 PM கேண்டிலா, 9 PM கேண்டில் ஓப்பன் ஆனோடனே ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து 21 இட் இஸ் 9 PM ஓப்பன் ஆனோடனே ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவுமே ஒரு கண்டினியூஷன் என்ட்ரி தான். இது எஸ்எல், ஏன்னா இது ஒரு கீழே வெளியே ஃபிஜிக்குள்ள ஒரு ஆர்டர் பிளாக்கு எல்லாம் சேர்ந்தா ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பிரேக்கர் இருக்கு இங்கே. ஸோ இதுலேயும் ஒரு 2 ஹவர் பிடிச்சிருக்கலாம். நான் இங்கே என்ட்ரி போட்டு இந்த ஐஸ் 2 ஹவரில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஐஸ் பிரேக்கிங் வச்சுருந்தேன், பட் இங்கே வந்து பிரேக்கிங் மூவ் பண்ணால் 2 ஹவர் போயிடுச்சு. ஸோ இது வந்து இன்னைக்கு ஏஷியாவில் எடுத்துகிட்டு நான் நேற்று என்கியூ ட்ரேடோட பிரேக் டவுன் காட்டுறேன். நியூயார்க் செஷன் 6 AM நடந்தது. இது ப்ரீவியஸ் டே ஹை தான் என்னோட டிவைட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது வந்து நியூ வீக் ஓப்பனிங் கேப்பு. ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா நியூ வீக் ஓப்பனிங் கேப்பில் கரெக்டாக 5 மணிக்கு வந்துட்டு நான் அதே சொல்கிறேன், அதே தான். அன்னைக்கு ஏஷியா ப்ரீ ஏஷியா டோக்கியோ செஷனில் வச்சுருந்த லோஸை எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் லோஸ். இது லண்டன் லோஸ். இது லண்டன் லோஸு. இஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த லோஸே எடுக்கலை. இது வந்து இது என்வாக். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்எம்மோட எஸ்எம்டி இருந்தது. என்வாக்குள்ளே வந்துச்சு ப்ரைஸு. ஒய்எம்மோட எஸ்எம்டி ஸ்டேஜ் 1 ஒரு எஸ்எம்டி இருக்குது. ஓகே, இப்போது இஎஸோடையும் இருக்குது, ஒய்எம்மோடையும். இந்த கேண்டில் லண்டன் லோஸை இஎஸ்எஸ் எடுக்கலை இன்னும், ஆனால் என்கியூ எடுத்துருச்சு. ஸோ இது ஒரு எஸ்எம்டி. எனக்கு 2 எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே. ஸோ நான் புல்லிஷ் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட் இந்த கேண்டிலும் உள்ள க்ளோஸ் வச்சுச்சு ப்ரீவியஸ் கேண்டிலோ சூப் பண்ணிட்டு. ஸோ நான் இதை C2ன்னு எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவேன்? இதோட அலைன்டு லோயர் டைம் ஃப்ரேம். நமக்கு கீ லெவல் என்வாக் இருக்குது, லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு, 2 எஸ்எம்டி இருக்குது, லண்டன்ல ஸ்வீப் நடந்திருக்கு. எனக்கு 5 மினிட்ல சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருந்தால் நான் ஃபர்ஸ்ட் பார்ஷியல்ஸ் இந்த ஈக்குவலைசர் எடுத்துட்டு அதுக்கு வந்து ப்ரீவியஸ் டே தான் விடலாம். ப்ரீவியஸ் டே இஸ் தான் அல்டிமேட் ஆன் லிக்விடிட்டி. இது வந்து லண்டன் ஹைஸ். இங்கே கூட நம்ம பார்ஷியல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் 5 மினிட்ல என்ன பண்ணாலும் காமிச்சிடுறேன். ஆக்சுவலி இந்த ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் எடுக்கலை. ஜஸ்ட் இப்படி ஒரு பாசிபிள் செட்டப் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இங்கே நடந்துச்சு. ஓகே, எனக்கு C2 நடந்துச்சு. நான் C3 எடுக்க போகிறேன்ட்டா எனக்கு ஒரு கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆனால் நான் C3ல நான் லாங்ஸ் போட்டு நான் அது வரையும் ஹோல்ட் பண்ணலாம்.
இதுக்கு மட்டும் போயிடுறேன், இதை மட்டும் zoom பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ரைஸ் இங்கே க்ளீனாக இல்லை. ஸோ நான் இன்னொரு கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக் வெயிட் பண்ணுறேன். எனக்கு வச்சிடுச்சு. ஸோ இங்கே வச்சிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் கொடுத்துச்சு, ஓப்பன் ஆகி கீழே போய் லோ செட் பண்ணிட்டு கொடுத்தது. திருப்பி எனக்கு கண்டினியூ ப்ரொபல்ஷன் பிளாக் கொடுத்துச்சு. ஸோ நான் இந்த கேண்டில் க்ளோஷர்லேயே என்ட்ரி எடுக்கலாம். எஸ்எல் இங்கே வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம். நம்ம இதுதான் இங்கே பார்சல்ஸ் புக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டே வரையும் ஹோல்ட் பண்ணுறதுனா ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அது ஜஸ்ட் போட விட்றேன். பார்ஷியல்ஸ் அவ்வளோதான். இது நேற்று வந்த பாசிபிள் என்ட்ரி, நியூயார்க் செஷனில் வந்த என்ட்ரி. நம்ம அதுக்கப்புறம் இதில் கண்டினியூஷன் பைஸ் பார்த்துருக்கலாம். ஓகே, இப்போது நேற்று நான் ஏஷியா செஷனில் கோல்டில் ஒரு ட்ரேட் எடுத்தேன், அதை சொல்கிறேன். 1 hour இங்கே பார்த்தீங்கன்னா சில்வரோட எனக்கு 18 கேனலோட இதான் டெய்லி ஓப்பனு. சில்வரோட எனக்கு எஸ்எம்டி இருக்கு இங்கே. இது கீழே வந்து இந்த 1 hour எஃப்டிஜி. சில்வரோட இந்த கேண்டில் எஸ்எம்டி இருக்கு. ஸ்டேஜ் 1 ஒரு எஸ்எம்டி இருக்கு. எனக்கு 2 எஸ்எம்டி இருந்தால் நல்ல அப்புறம் ஹை ப்ராபபிள் இருக்கு. இப்போ எனக்கு ப்ரைஸ் இங்கே போகணும். ஏன்னா ஜஸ்ட் ஐஆர்எல் டு இஆர்எல் செட்டப் தான். ஐஆர்எல்குள்ளே வந்துச்சு, எஸ்எம்டி இருக்கு. நான் வந்து இஆர்எல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 1 hourல சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஆர்டர் பிளாக்கும் கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து செல்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போது நான் அடுத்த 1 hour கேண்டில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஸோ எனக்கு ஓப்பன் ஹை செட் ஆகணும். செட் ஆகிட்டு நான் செல்ஸ் பார்ப்பேன். ஸோ நான் 5 minute போயிடுறேன். 20 ஓப்பன் ஆச்சு. இப்போ 20 ஓப்பன் பார்த்தீங்கன்னா எனக்கு சில்வர் 1 hour ஹைஸோட இது வந்து 1 hourல காட்டுறேன். இந்த கேண்டில் ஹைஸோட எஸ்எம்டி இருந்தது. 19 ஹைஸோட 20 ஹைஸ் எஸ்எம்டி இருந்தது. ஸோ நான் 5 minutesல சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வெயிட் பண்ணேன், கிடச்சிது. ஸோ நான் இங்கேயே என்ட்ரி போட்டேன். இது என் ஸ்டாப் லாஸாக இருந்தது. நான் 2 hour வச்சுருந்தேன். இது பிரேக் ஈவன் ஜோன். போயிடுச்சு. ஸோ இது நேற்று ஏஷியாவில் எடுத்த செட்டப்பு. ஃப்ரைடே ஒரு நல்ல லாங்ஸ் போச்சு கோல்டில். ஐ ஜஸ்ட் பிரேக் இட் டவுன். சாரி, இதோ இங்கே தான். ஸோ டெய்லி
பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் வீக்லோட எஸ்எம்டி இருந்தது சில்வரில். இது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நான் எடுத்த ட்ரேடு. எஸ்எம்டி இருந்தது. ஸோ இதுதான் அந்த எஸ்எம்டி. எடுக்காமலே வச்சுருந்தோம். ஆல்சோ டியூஸ்டேலோ இங்கே ஒரு எஸ்எம்டி இருந்தது. டியூஸ்டேயோட லோ 2 எஸ்எம்டி இருந்தது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, எனக்கு க்ளோஷர் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு 4 ஹவர் கீழே இருந்தது. ஸோ எனக்கு க்ளோஷரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இது வந்து 2 AM கேண்டில், லண்டன் கேண்டில். ஸோ எனக்கு க்ளோஷரு உள்ளே வச்சிச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறேன்னா, எனக்கு இது C2 கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எனக்கு அதோட அலைன் டைம் ஃப்ரேமில் எனக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வேணும். எனக்கு அது வேணும்னா எனக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா சாரி எனக்கு 6 AM நான் இப்போ நெக்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா எனக்கு அந்த நெக்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் லோ செட் பண்ணிட்டு எனக்கு இங்கேருந்து ஒரு சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்தா பை ஆகிடும். எனக்கு இது C2 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எப்போன்னா இந்த 15 மினிட் 4 ஹவரோட அலைன் டைம் 15 மினிட் அதில் நமக்கு சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வச்சு இந்த லோஸ் செட் அப்படின்ட்டு ப்ரொடெக்டட் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 எஸ்எம்டி இருக்கு அங்கே. ஸோ நான் 6 AM கேண்டில் நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறேன், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். நான் அந்த நெக்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் அதான் பண்ணோம் அப்படின்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். ஆல்சோ டிஃபர்ட் லிக்விடிட்டின்னு எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடரோட ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலி நம்ம எம்எம்எக்ஸ்எம் கிளாசிக் எம்எம்எக்ஸ்எம் எப்படி இருக்கும், ஒரிஜினல் கன்சால்டேஷன். ஸோ நமக்கு வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அக்குமுலேஷன் இருக்கும். இங்கே வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஹை இதை ஸ்வீப் பண்ணிட்டு இறங்கியிருக்கோம். அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அக்குமுலேஷன் இது வந்து ஒரு கீ லெவலாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடக்கும். லோ ரிஸ்க் பை, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனு, செகண்ட் ஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனு, அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் கன்சல்டேஷனோட ஹைஸை ரீச் பண்ணோம். ஸோ வந்து இப்போ இது வந்து நமக்கு ஒரு கீ லெவல். இங்கே நமக்கு எஸ்எம்டி கொடுத்து ஒரு ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடக்கும். இங்கே ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடக்கும். ஓகேவா? இப்போது டிஃபர்ட் லிக்விடிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போது நம்ம இது இறங்குறப்போ இப்போ இங்கே ஒரு இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணிட்டு நம்ம கீழே போயிருக்கோம்ல. இப்போது இதெல்லாம் ப்ரொடெக்டட் ஹை அன்டில் வி ரீச் அவர் டிவைல். டிவைல்னா இந்த கீ லெவல். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராங் ஹைஸ், இந்த ப்ரொடெக்டட் ஸ்ட்ராங் ஹைஸ்க்கு ஸ்வீப் பண்ணிருக்கு இல்லையா, நமக்கு இங்கே இடத்துல நமக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இப்போ ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம பை ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆனோம்னா போகிறப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு ஷார்ப் மூவ் இருக்கும் அப்போசிங் சைட். இப்போ பை ஆகிட்டு இருக்குன்னா இப்போ இந்த ஹைஸ் கிட்ட இங்கே ஒரு ஆர்டர், இந்த எஸ்எம்சி கான்செப்ட் படி இங்கே ஆர்டர் பிளாக்லாம் சொல்லுவாங்க. இப்போ இங்கே இருக்கும்ல, இங்கேருந்து நமக்கு ஒரு இதெல்லாம் ட்ராப். இங்கேருந்து ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணிட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் லோஸ் இருக்கும், அதை ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேருந்து மேலே ஏற்றுவாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க எஸ்எம்சி இதில். ஸோ இங்கேருந்து ஒரு குயிக் ரியாக்ஷன் இருக்கும், இருந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் லோ ஸ்வீப் பண்ணிட்டு வில் மூவ் டு இன்னொன்று நம்ம டிஓயில் எங்கே இருக்கோம் அங்கே. ஸோ இதுதான் டிஃபர்ட் லிக்விடிட்டின்றது. ஸோ நான் இப்போது சார்ஜ் போயிடுறேன். இப்போது இது வந்து ஒரிஜினல் கன்சல்டேஷன். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது வந்து ஒரு டோட்டல் த்ரூ பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ஹை. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூட எஸ்எம்சியில் வந்து இந்த இதை வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவானுங்க.
இப்போ நம்ம அங்கேருந்து ஒரு ஷார்ப் ரியாக்ஷன் இருந்திருக்கு. அது வந்து என்ன, இப்போ அப்போசிங் சைடில் உள்ள ஒரு ஒரு லோ ஷார்ட் டேர்ம் லோ எடுத்துட்டு நமக்கு இங்கே 6 AM கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இதை அப்படியே ட்ரேடோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 6 AM கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த லோஸில் எஸ்எம்டி இருந்தது, ஜிபிபியோட இந்த லோஸில் எஸ்எம்டி இருந்தது. ஸோ நான் எப்படி என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இப்படி வச்சுட்டு நான் இந்த லோஸில் எஸ்எல் வச்சுட்டு நான் அந்த ஒரிஜினல் கன்சல்டேஷனோட ஹைஸை டார்கெட் பண்ணேன். இதான் பிளானு. ஸோ பாருங்க, இந்த சைடு இப்போ இந்த ஹைலேருந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இது வந்து ஆர்டர் பிளாக் இல்லையா, இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஹை, இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஹை. பாருங்க, இந்த ஹை இது வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க எஸ்எம்சியில். இப்போ இங்கேருந்து ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு ரன் இருக்கு. ரன் இருந்து இப்போ மேபி இந்த லோஸை நம்ம வந்து டர்ட்டில் சூப் பண்ணிட்டு நம்ம டிவைல நம்ம ரீச் பண்ணலாம். லோஸ் எடுத்துட்டானுங்களா. இப்போ இந்த சைட்லேருந்து இது இப்போ நம்ம டக்குன்னு பார்க்குறப்போ இது செல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ட்ராப். ரீச்ட் அவர் டிவைல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸுமே பாருங்க, இது வந்து ஒரு டர்ட்டில் சூப் பண்ண ஐஸ் தான். ஸோ நமக்கு இங்கேருந்துமே ஒரு ரியாக்ஷன் இருக்கும். வந்தோம், இந்த லோஸை ஸ்வீப் பண்ணோம். இது நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இங்கே எக்ஸிட் ஆயாச்சு. அல்டிமேட்லி அந்த இடத்துக்கு போயிட்டோம் நம்ம. சொல்கிறேன், இதுதான் பாயிண்ட்டு. திஸ் வாஸ் மை 4 trades. அதான் இன்றைக்கி எடுத்த ட்ரேடு, நேற்று எடுத்தது, ஃப்ரைடே எடுத்தது எல்லாம் பிரேக் டவுன் பண்ணிட்டேன். தேங்க்யூ. வில் see you guys in the next video.